பெர்சாத்துவின் 8வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் மஇகா பங்கேற்றிருப்பது வாரிசானுக்கு மஇகா செய்திருக்கும் துரோகத்தின் உச்சம் என பகாங் மாநில அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் முகமது கமீல் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பாரிசானின் உறுப்பு கட்சிகள் இடையிலான ஒற்றுமைத்துவத்தையும் அதன் ஒழுக்கத்தையும் மஇகா மீறி இருப்பதாக முகமது கமீல் இப்ராஹிம் குறிப்பிட்டார். நேற்று நடைபெற்ற பெர்சாத்துவின் 8வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் மஇகாவின் இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் மஇகாவின் பிரதிநிதியாக முன் இருக்கையில் அமர்ந்திருந்தார். இது பாரிசானுக்கு மஇகா இழைத்திருக்கும் துரோகத்தின் உச்சம் என்று முகமது கமீல் இப்ராஹிம் விளக்கினார். மஇகா இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சட்டமன்ற, நாடாளுமன்ற பதவிகள் அம்னோவின் கருணையால் கிடைத்தது. தேர்தலில் படுதோல்வி அடைந்தாலும் மாவட்ட, மாநில பொறுப்புகளில் மஇகாவினர் பதவிகளை பெற்றிருப்பதையும் முகமது கமீல் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். மேலும் பிபிடி எனப்படும் உள்ளூர் நகராண்மை கழகத்தில் கவுன்சிலர்களாகவும் மஇகாவுக்கு வாரிசான் வழங்கி இருப்பதையும் முகமது கமீல் இப்ராஹிம் நினைவூற்றினார். இம்மாதிரியான துரோகத்தை புரிந்திருக்கும் மஇகா வாரிசான் வழங்கிய பொறுப்புகளையும் பதவிகளையும் ராஜினாமா செய்யுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஒன்று இந்த பக்கம் இருங்கள் அல்லது அந்த பக்கம் இருங்கள், இப்படி நடுவில் இருந்து காட்டிக் கொடுக்கும் கட்சியாக இருக்க வேண்டாம் என்று மஇகாவுக்கு பகாங் மாநில இளைஞர் பிரிவு தலைவர் முகமது கமீல் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று ஷா அலாம் ஐடிசிசி அரங்கில் நடைபெற்ற பெர்சாத்துவின் 8ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கட்சியினரிடையே கலவரம் மூண்டது. இது தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து கலவரத்தில் ஈடுபட்ட பெர்சாத்து கட்சியினரை காவல் அதிகாரிகள் தடுத்து நிலைமையை கட்டுப்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. பெர்சாத்து கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமை உரையை நிகழ்த்தும் போது குறிப்பிட்ட பெர்சாத்து கட்சியினர் முஹிதீனுக்கு எதிராக குரல் எழுப்பியதால் முஹிதீன் ஆதரவாளர்களுக்கும் முஹிதீன் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையில் இந்த மோதல் ஏற்பட்டதாக தெரிகிறது. பெர்சாத்துவின் 8ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் 2700 பெர்சாத்து உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் இது குறிப்பிட்ட ஒரு சிலரால் நிகழ்த்தப்பட்டது என்று பெர்சாத்து கட்சியின் தலைமை தொடர்பாளர் டத்தோ துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் தெரிவித்தார். இந்த மோதல் இரு தனி நபருக்கு இடையிலான கருத்து முரணால் நிகழ்ந்தது என்றும் நாடு முழுவதும் உள்ள பெர்சாத்துவின் கட்சி உறுப்பினர்கள் முஹிதீன் தலைமையை ஆதரிப்பதாகவும் கூட்டத்தில் ஏற்பட்ட மோதலுக்கும் கட்சியின் தலைமைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் டத்தோ துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் விளக்கமளித்தார். இது தொடர்பாக பெர்சாத்து கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை மேற்கொள்ளவிருப்பதாகவும் மோதல் ஏற்பட்டதற்கான காரணத்தை ஒழுங்கு நடவடிக்கை குழு கண்டறிந்து சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதலில் ஈடுபட்ட ஒரு சில தரப்பினர் மீது காவல்துறையிடம் புகார் ஏதும் அளிக்கப்படவில்லை என்று டத்தோ துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் கூறினார். மாசிசா முன்னாள் உதவி தலைவர் தி லியான் கெர் சொல்வது போல பாரிசானில் இருந்து மாசிசா வெளியேறி பிரிகாத்தானில் சேர்ந்தால் மாசிசாவும் மஇகாவும் ஒருவித பயத்துடனே இருக்க வேண்டியிருக்கும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினரும் ஜொகூர் மாநில சபாநாயகருமான டத்தோ புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். பாரிசானின் மலாய் ஆதரவாளர்கள் போல பாஸ் கட்சியின் மலாய் ஆதரவாளர்கள் இல்லை என்றும் இங்கே மஇகாவுக்கும் மாசிசாவுக்கும் மலாய்க்காரர்கள் இடையே கிடைத்த வரவேற்பு என்பது அம்னோ மீதான மலாய்க்காரர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு என்று டத்தோ புவாட் சர்காசி சுட்டிக்காட்டினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கெராக்கான் தலைவர் டத்தோ டாக்டர் டொமினிக் கிளாவ் பாஸ் கட்சியினரால் ஓரங்கட்டப்பட்டு கூட்டத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் துரத்தப்பட்ட சம்பவத்தை மஇகாவும் மாசிசாவும் மறந்திருக்க மாட்டார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அம்னோ அப்படியான அசௌகரியத்தை ஒரு நாளும் மஇகாவுக்கும் மாசிசாவுக்கும் வழங்கியதில்லை. எந்த விதத்தில் மஇகாவையும் மாசிசாவையும் பாரிசான் ஒதுக்கி இருக்கிறது எனும் கேள்வியையும் டத்தோ புவாட் சர்காசி எழுப்பினார். பெரிகாத்தானில் உள்ள கட்சிகள் மலாய்க்காரர்களுக்கு முன்னுரிமை அளித்தும் ஆதரவளித்தும் வருகிறது. கடந்த தேர்தலில் கெராக்கான் போட்டியிட்ட அனைத்து சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் தோல்வி அடைந்தது. இதற்கான காரணம் பெரிகாத்தான் மலாய் ஆதரவாளர்கள் கெராக்கானை ஆதரிக்கவில்லை. இதே நிலை மஇகாவுக்கும் மாசிசாவுக்கும் வரும் என்று டத்தோ புவாட் சர்காசி நினைவூட்டினார். சந்தேகத்திற்குரிய வாகனத்தை சோதனையிட முயன்ற காவல் அதிகாரியை வாகனம் ஓட்டி துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் ஈப்போவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஈப்போ சிம்பான் பூலாய் சாலையில் ரோந்து பணியில் இருந்த காவல் அதிகாரி சந்தேகத்திற்குரிய வாகனத்தை நிறுத்த முயன்ற போது வாகனத்தில் இருந்த மர்ம நபர் 26 வயதான காவல் அதிகாரியை துப்பாக்கியால் சுட்டு சம்பவ இடத்திலேயே வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பியதாக பேரா மாநில காவல்துறை தலைவர் டத்தோ நூர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார்.
இன்று அதிகாலை 1:15 மணி அளவில் ஈப்போ சிம்பாங் போலாய் சாலையின் தமான் டேசா பக்காத்தான் அருகில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மர்ம நபரின் வாகனத்தை சோதனையிட்ட காவல்துறையினர் வாகனத்தின் பின் இருக்கையில் பெண்ணின் சடலத்தை கண்டெடுத்துள்ளதாகவும், சடலம் குறித்து எந்த ஒரு அடையாளமும் இல்லாததால் பிரேத பரிசோதனைக்காக ராஜா பெர்மைசூரி பயனூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் டத்தோ நூர் ஹிஷாம் நோடின் தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டில் 26 வயது காவல் அதிகாரி படுகாயம் அடைந்திருக்கும் நிலையில் ஈப்போ HRPB மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் டத்தோ நூர் ஹிஷாம் நோடின் கூறினார். 2022 அன்வார் தலைமையிலான ஒற்றுமை கூட்டணிக்கு ஆதரவளித்தாலும் சட்டமன்ற தேர்தல்களில் மஇகவும் மசிசவும் போட்டியிட மாட்டோம் என்று இரு கட்சிகளும் அறிக்கைகள் விட்ட நிலையில் தற்போது சபாவில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மசிச போட்டியிடும் என்று அதன் தலைவர் டதஸ்ரீ விகா சியோங் தெரிவித்துள்ளார். சபாவில் வலுவான கட்சியாக இருக்கும் மசிச பாரிசான் சின்னத்தில் போட்டியிடும் என்று டதஸ்ரீ விகா சியோங் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். 2022 பொது தேர்தலுக்கு பின்னர் 2023 நடைபெற்ற கெடா, கிளந்தான், திரங்கானு, பினாங்கு, ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் மஇகவும் மசிசவும் தங்களின் பாரம்பரிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதில்லை என்றும், தொகுதிகளில் பரிசான் வேட்பாளர்களாக மட்டுமே போட்டியிடுவார்கள் என்றும் கூட்டு அறிக்கையை வெளியிட்டது. ஆனால் மஇக, மசிச கட்சிகளின் பாரம்பரிய தொகுதிகளில் பரிசான் அல்லாத பக்காத்தான் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதனை அடுத்து அரசாங்க பதவிகளில் மசிச அங்கம் வகிக்காது என அறிவித்த பின்னர் மஇகவும் ஒற்றுமை அரசாங்கத்தில் பதவிகள் வகிக்காது என்று அறிக்கை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. பெர்சாத்துவின் 8வது பேராளர் பொதுக்கூட்டத்தில் மஇக பங்கேற்றிருப்பது குறித்து பரிசான் தலைமை நடவடிக்கை எடுக்கும் என்று பரிசான் தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். மஇகவின் பிரதிநிதியாக பெர்சாத்து மாநாட்டில் பங்கேற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் மஇகவிடமிருந்து அதிகாரப்பூர்வ விளக்கத்தை பெற பரிசான் விரும்புவதாக அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டதஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி இன்று தெரிவித்தார். பரிசானின் உறுப்பு கட்சியாக இருக்கும் மஇக இப்படி செய்திருக்க கூடாது என்றும், இதன் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து மஇகவிடம் விட்டு விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பரிசானின் பொதுக்குழுவின் மூலமாக மஇகவின் விளக்கத்தை கேட்டறிவதாகவும், மஇகவின் மோசமான செயலால் பரிசானுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நிகழ்ந்திடக்கூடாது என்றும், பரிசானின் உறுப்பு கட்சிகள் இடையிலான ஒற்றுமைத்துவத்தை மதித்து நடக்க வேண்டும் என்றும் டதஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி வலியுறுத்தினார். சாரா எனப்படும் ஒருமுறை பண உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட முதல் வாரத்தில் கிட்டத்தட்ட 642 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 10:30 மணி நிலவரப்படி 10 மில்லியனுக்கும் அதிகமான மலேசியர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க 100 ரிங்கிட் பண உதவியை பயன்படுத்தி உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் 7 நாள் காலகட்டத்தில் மொத்த பரிவர்த்தனைகளின் அளவு 641.9 மில்லியன் என்று பெர்னாமா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நேற்றைய விற்பனை 100 மில்லியனை எட்டியதாகவும் 17 லட்சம் பெறுநர்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மைக்கார்டு மூலம் விநியோகிக்கப்படும் இந்த ரொக்க உதவி 22 மில்லியன் குடிமக்களுக்கு மொத்தம் 2 பில்லியன் ஒதுக்கீட்டில் பயனளிக்கிறது. இந்த உதவி 18 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களின் வருமான வகையை பொருட்படுத்தாமல் கிடைக்கிறது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் அவர்களின் மைக்கார்டு மூலம் மீட்டெடுக்கலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.